ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு B1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் ஜாப் கோட் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது முழுக்க வால்க்-இன் இன்டர்வியூ. இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் 2 போஸ்டிங் காலியாக இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் 5. அதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பர்சன். இது முழுக்க கான்ட்ராக்ட் பேஸில் தான் இந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. இது முழுக்க கான்ட்ராக்ட் பேசிக்கில் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரையும் அவங்க போஸ்டிங் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்படாமல் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ தகுதியும் திறமையும் வந்த கேண்டிடேட் இந்த போஸ்டிங்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் படிச்சுட்டு இதுக்கு அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க இதோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி இமெயில் மூலியமாகவும் போஸ்ட் மூலியமாகவும் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 27/5/2024 இந்த எல்லா அப்ளிகேஷனும் இங்கே வந்து சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் பெறப்படுற அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. வால்க்-இன் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 30/5/2024 at 11 AM சொல்லியிருக்காங்க. போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,000 பர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th +2 ஆர் இன்டர்மீடியட் இன் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் ஆர் அனிமல் ஹஸ்பண்டரி ஆர் ஹார்டிகல்ச்சரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்குவாங்க. ஸோ மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். செகண்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி பர்சன். அதுக்கான டோட்டல் வேகன்சி 1 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,000 பெர் மந்த்னு கொடுத்துருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி அண்டர் கிராஜுவேட் டிகிரி லைக் BA, BSc, BCom இன் எனி சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டாங்க. ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் MS ஆஃபீஸோட நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MS ஆஃபீஸ் நாலேஜ் இருந்தால் இவங்க எக்ஸ்ட்ரா இதில் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அண்ட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க மிஸ் பண்ணாமல் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த போஸ்டிங்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட்டு. இதில் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது SC ST பீப்புளுக்கு 5 இயர்ஸும் OBC பீப்புளுக்கு 3 இயர்ஸும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினிமம் ஏஜும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும். அதாவது இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க டெம்பரவரி போஸ்ட் தான். ஆனால் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிற வரையும் இந்த போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ரெகுலர் பேசிக்கில் அட்டன் பண்ண முடியாது. அதாவது பெர்மனன்ட் பேசிக்கில் அட்டன் பண்ண முடியாது. அதாவது ரெகுலர் அப்பாயின்மெண்ட் உங்களால் கேட்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கிற டேட்டில் மே 30 நீங்கள் 11 மணிக்குள்ளே எல்லாருமே அசம்பிள் ஆயிடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப கம்பல்சரி அவங்க கொடுத்துருக்க ஃபார்மெட்டில் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இதை கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு TADA கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ராவல் அலவன்ஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க சொல்லியிருக்க எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் பழைய கம்பெனியிலேருந்து NOC லெட்டர் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 27/5/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்கு முன்னாடியே எல்லாருமே ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. பை போஸ்ட்லேயும் அனுப்புங்க, பை இமெயிலையும் அனுப்புங்க. இமெயிலுக்கான ஐடியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே வெரிஃபிகேஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க. இந்த அப்ளிகேஷனில் உங்களோட மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதில் டாப்பில் வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி பர்சன் ரெண்டையுமே போஸ்டிங்கே கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை டிக் பண்ணிடுங்க. அடுத்து ஃபுல் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ். அதாவது உங்களோட ஃபுல் நேமை பிளாக் லெட்டர்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிடுங்க. அடுத்து ஃபாதர் நேமு கரெக்டாக எழுதிடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட டேட்டு மந்த் இருந்துச்சுன்னா மந்த்தையும் சேர்த்து கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸ் வித் பின்கோடு, உங்களோட அட்ரஸ் வந்து தெளிவாக கொடுங்க. இதில் பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் ரெண்டுமே இருக்குது. ரெண்டையுமே தெளிவாக ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இது இல்லாமல் உங்களோட ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருங்க. இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுத்துருங்க. ஜெண்டர் மேல் ஃபீமேல் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் மேரிட் அன்மேரிடான்னு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதை அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th +2 அதுக்கப்புறம் டிகிரின்னு ஃபில் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போர்டு யூனிவர்சிட்டி மேஜர் சப்ஜெக்ட் என்னன்னு ஃபில் பண்ணிடுங்க. இயர் ஆஃப் பாசிங் எந்த இயர் பாஸ் பண்ணிங்கன்னு ஃபில் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோன்றதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்து ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாச்சுன்னா அதையும் ஃபில் பண்ணிடுங்க. கடைசியாக நீங்கள் சப்மிட் பண்ணுற எல்லா காப்பீஸ்லேயும் உங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் சைன் பண்ணி கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுற டேட்க்கு கம்மியாக இருக்கிறனால குயிக்காக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் சொல்லியிருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.